தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் அவிநாசி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதிகளான நரியம்பள்ளி, பூதூர் மற்றும் கருவள்ளூர் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது தெலுங்கில் பேசி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரதமர் மோடியின் பிரதான திட்டமான அனைவரது வீடுகளிலும் இலவச கேஸ் திட்டம் மற்றும் பிரதமர் மோடி வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து தெலுங்கில் பேசி அவர் வாக்கு சேகரித்தார். விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து விருதுநகர் அசன் ஹோட்டல் அருகே திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பிரச்சாரம் செய்தார். கர்நாடகத்தில் தன்னை தமிழன் இல்லை கன்னடன் என கூறிய அண்ணாமலை எதற்காக கோவையில் போட்டியிட வேண்டும் என காட்டமாக பேசிய கனிமொழி தேர்தல் வந்ததும் பிரதமர் மோடிக்கு தமிழ் மீது பற்று வந்துவிட்டதாகவும் சாடினார். தேர்தலுக்கு பிறகு மோடி ஃப்ரீயாகத்தானே இருப்பார் என்ற கனிமொழி நல்ல தமிழ் ஆசிரியரை அனுப்பி வைப்பதாகவும் அப்போதாவது பிரதமர் தமிழை படித்து தமிழ்நாட்டின் உணர்வை புரிந்து கொள்கிறாரா என பார்ப்போம் என்றார். அங்க கர்நாடகால இருந்தப்ப என்ன சொன்னாரு? நான் தமிழன் இல்லை, நான் கன்னடக்காரன், கடைசி வரை கடைசி மூச்சிருக்கும் வரை என்னை கன்னடிகா என்றுதான் நீங்கள் அழைக்க வேண்டும். அப்புறம் ஏன் இங்க வந்து கோயம்புத்தூர்ல தேர்தல்ல நிக்கிறாருன்னு தெரியல. அங்க பெங்களூரு மைசூரு எங்கேயாவது நிக்கலாம். திருப்பூர் பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தத்தை ஆதரித்து கோபிச்செட்டிப்பாளையம் கவுந்தம்பாடியில் பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை யாருக்கும் பிரயோசனம் இல்லாத அரசியல் கட்சியாக உலகத்தில் இருப்பவர்கள் என்றால் அது கம்யூனிஸ்ட் கட்சிதான் என விமர்சித்தார். திமுக வந்த பிறகு கேன்சரை போல் தமிழகத்தின் லஞ்சம் பரவி கிடப்பதாக குற்றம் சாட்டிய அண்ணாமலை இங்கு லஞ்சம் இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது என்றார். தமிழ்நாட்டில் ஒரு குண்டூசியை கூட விட்டு வைக்காமல் அமைச்சர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். புற்றுநோயை போல கேன்சரை போல திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு 33 மாதத்துல எல்லா பக்கம் இந்த கொடூரம் பரவி கிடக்கு. லஞ்ச லாவண்யம் இல்லாம ஒரு வேலை நடக்காதுங்க, கமிஷன் இல்லாம வேலை நடக்காது. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு குண்டூசியை விட்டு வச்சிருக்காங்க ஒரு அமைச்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணா ஒரு குண்டூசியா விட்டு வச்சிருக்காரு அப்படி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.